கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்து தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 27:4 நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாடெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, இவர் பெரிய பொறுப்பாளியாக இருந்தும் உயர்ந்த இடத்துல இருந்தால் அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் தங்கி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாமும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஆலயத்துக்கு செல்கிறோம். இதில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக என்று தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆராதனை செய்வதற்காக தேடுகிறோம், போகிறோம். ஒவ்வொருவருடைய கண்ணோட்டங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷனுடைய பார்வையில் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை பார்க்கிறதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி செய்யும்படியாக என்று. இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம். எதற்காக செல்கிறோம்? கொஞ்சம் நமக்கு நாமே கேள்விகளை கேட்டு பார்ப்போம். ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக போகிறோமா? வேறொரு காரியத்தை மனதில் வைத்து நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்வதற்காக போகிறோமா? எதுவாக இருந்தாலும் தாவீதினுடைய முடிவு ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆம், அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய இல்லத்தில் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்கணும்னு விரும்புகிறாராம். எதுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய அழகை காண வேண்டும் என்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய அழகை பார்க்கணும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய திருவுளத்தை, அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கும் நாமும் புறப்பட்டு செல்லுகிறோம். 10-11 இல்லாமல் நாம் சற்று வித்தியாசமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ள, அவருடைய அழகை இன்னும் ரசிக்க, அவருக்குள்ளாக இன்னும் வேரூன்றி அவரை புரிந்து கொள்வதற்காக ஆலயத்துக்கு செல்லலாம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கலாம். நமக்கு இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இந்த வாரத்தை யாரும் தவறாமல் செல்லுவோம். அங்கு சென்று தேவ மகிமையில், தேவ பிரசன்னத்தில் மூழ்கி இந்த மாதம் முழுவதுமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும், குடும்ப வாழ்வில், பொருளாதாரம், ஆரோக்கிய, சுகத்தல் எல்லாவற்றிலுமே ஒரு முன்னேற்றம் அடைவதற்கும் தேவ சமூகத்தில் காத்திருப்போமே. நம்முடைய வேண்டுதல், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கட்டுமே. வேறொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் இந்த நாளில் கொடுக்காம அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஆராதிப்பதற்காக நாம் செல்லலாம். அவருடைய மகிமையை கண்டேன், அவருடைய அழகை ரசித்தேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவரை நான் புரிந்து கொள்ள இன்றைக்கும் எனக்கு ஒரு அடி கிடைத்தது, ஒரு படியில் நான் ஏறிட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய ஆராதனையின் ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டுமே. ஆகவே ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். யாரும் தயவு செஞ்சு ஆராதனைக்கு போகாமல் இருக்காதீங்க. போங்க, ஆராதிங்க, உண்மையோடு அந்த காரியத்தை செய்யுங்க. முழு பலத்தோடு நீங்கள் ஆராதனை செய்யும்போது முழு வெற்றியோடு நீங்கள் திரும்பி வருவீங்க. உங்கள் வாழ்வில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாள் எங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் இழந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஆராதனை செய்யவும், ஆவியில் வளரவும் ஒவ்வொருவர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.